கட்டிடுறேன். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து அந்த திருமந்திரத்துல வந்து என்ன பார்த்து முடிச்சோம்? உம் இருங்க. இரண்டவன் தானே நின் அருள் அது வரைக்கும் பார்த்திருக்கோம் ஆசிரியை. ஆமா. ஒன்று அவன்தானே. ஒன்றை பார்த்துட்டோம். இரண்டு அவன் இன்னருள். அப்போ வந்து நின்றனன் மூன்றுள் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா? அதை பார்த்துப்போம் பாடல்ல. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது இது இது பண்ணிட்டா அப்புறம் யாரும் வந்தாங்கன்னா தெரியாது. அதுதான் ஒண்ணு. ஓகே, யாருன்னா வந்தா சொல்லுங்க, ஜாயின் பண்ணிடலாம். ஓகே. ஓகே, அப்ப நின்றனன் மூன்றின் உள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மூன்றை பத்தி அறிவியல் ரீதியா எதுவும் என்ன பத்தி சொல்லுங்க பார்க்கறேன். இல்லையா? ஏன்னா அவர் பாருங்க, ஒண்ணு அவன் தானேன்னு சொன்னாரு, இரண்டு வந்து இன்னருள் சொன்னாரு. ஓகேவா? அந்த அந்த சொற்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்ற அந்த செய்யுள்கள் எல்லாமே வந்து ஒன்னு ரெண்டு மூணுலாம் சொல்ல மாட்டாரு. அதுக்கடுத்து வர்ற பாடல்கள் எல்லாத்துலயுமே அவர் எப்படி கொண்டு போயிருவாருன்னா இன்னருள், மூன்றினுள், அவன் தானே, இந்த சொற்களை தான் அவர் பயன்படுத்துவாரு. அப்ப நம்ம வந்து ஒரு 1.5 புக்கு வரைக்கும் வரைக்கும் எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்துட்டு கடைசியா வந்து அந்த முக்கியமான சொல்ல விட்டுட்டு, அப்ப ஒரு இப்ப இந்த செல்லுங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா? அணுக்களுக்கு பேர் வைக்கிறாங்க, மாத்திரைக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இவர் வந்து இது எல்லாத்துக்கும் பேரை வச்சிருவாரு முதல்ல. இன்னருள், அப்புறம் வந்து உணர்ந்தனன், வென்றனன், விரிந்தனன் அப்படின்னு தான் அவர் நேரடியாவே அவர் வந்து அந்த பேரை வந்து வைக்கிறாரு. அப்ப இது இன்னருள் வரைக்கும் முடிச்சிட்டோம். அப்ப மூன்றை வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நின்றனன் அப்படின்னு சொல்றாரு. நின்றனன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஏன் மூணை வந்து அவரு நின்றனன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மூன்று அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கூட்டு எண், அப்படி குடும்ப எண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க மூணை வந்து நீங்க எப்படி வகுத்தாலும் கூட்டினாலும் நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் எப்படி வரும் அப்படின்னா அந்த எண்ணுக்குள்ளதான் வரும், வேற எண்ணு போவாது. அது பார்த்திருக்கீங்களா? அத அந்த எண்ணுக்குள்ளாரே தான் போகும். அது 3, 6, 9, 12, 15, 18 அதுக்குள்ளதான் போகும். வேற அந்த அதோட குடும்ப சுழற்சிக்குள்ளதான் போகுமே தவிர வேற இதுக்கு போகாது. மித்த மித்த எண்கள்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இத வந்து ஆசிரியை, சொல்லுங்கம்மா. ஆசிரியை இது புரியல. அதாவது எப்படி நீங்க சொல்றீங்க இது? அதாவது அது ஒரு சுழற்சிக்குள்ளே இருக்கும்னு ஆமா ஆமா, நீங்க மூன்று சொல்றது எனக்கு எண்ணு. புரியல மூன்று ஆசிரியை. எண்ணு வந்து அதை கண்டுபிடிச்சவர் நிக்கோலா, நிக்கோலான்னு சொல்லுவாங்க. நிக்கோலாவும் கிடையாது, ஓ, அதாவது இந்த செல்சாவும் 3, கிடையாது. 6, 9. ஓ, அது எப்படி கூட்டினாலும் பின்னால வர்றது 3, 6, ஆமா, 9, அது 3, 6, அந்த 9 சுழற்சியில வேற வர்றதுங்களா? எண்ணு அது உள்ளுக்கு அது விடாது. ஓ, அது நாலோ ரெண்டையோ அதெல்லாம் விடாது அது. அதே மாதிரி 4ஆம் வாய்ப்பாட்டுல போனீங்கன்னாலும் மூணு வந்து மூணுக்குள்ளதான் இருக்கும். அது அந்த நாலுக்குள்ள அது மிக்ஸ் ஆகாது. அது குடும்பத்துள்ளதான் அது இருக்கும். அது அப்ப அதுதான் அது நின்றனன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அவரு. சரியா? இது வந்து அவர் வந்து இன்னும் விளக்கமா கொடுப்பாரு. அது அதாவது இந்த ஒரு இப்ப இந்த 1, 2, 3, 4 இதெல்லாம் சொல்றாரு இல்லையா? இதோட விட மாட்டாரு அவரு. அத இன்னும் நுணுக்கமா வந்து விரிச்சுக்கிட்டே போவாரு அவரு. விரிச்சு நுணுக்கமா அத சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஒன்னொன்னுத்தையும் விட மாட்டாரு. நம்மளுக்கு தான் வந்து அந்த புரிஞ்சிக்கிற ஆற்றல் வந்து நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் சொல்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்கணும் நம்ம. ஸோ அப்ப இந்த மூன்றுன்றது வந்து எவனும் கண்டுபிடிக்கல. அவன் அந்த நிக்கோலாலாம் எத்தனாம் நூற்றாண்டு பிரவீனியா? ஆசிரியை, நிக்கோலானாக்கா ஆசிரியை. கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அவங்க அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளப்ல நிறைய சொல்லுவாங்க இந்த 3
ஆமா. 3:13 ரொம்ப அப்ப ரொம்ப இது இருக்கும். அவன் அவன் வந்து இத கண்டுபிடிச்சானா அவன்? இல்ல. நம்மளுக்கு இதுக்கு முன்னுக்க எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க, இவரு சொல்றாரு. அப்புறம் வந்து நம்மளுக்கு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நெறைய பேர் சித்தர்கள் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. நெனைக்கிறேன் இவன் வந்து பின்னாடி தானே வரான் நூற்றாண்டுலாம். அந்த பழைய அ பழங்காலத்துல கூட இல்ல தானே அவன். நெனைக்கிறேன் 17, 18ஆம் நூற்றாண்டு சார்ந்தவனா தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். அவன் கதையெல்லாம் நான் ஏன் படிக்கணும்? நம்ம தாத்தா கதையே நம்ம அழகா சொல்லிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதைய போல நானு. அப்ப இது வந்து நம்மளுக்கு அதே மாதிரி அந்த 3 தெரியுமா? அந்த 3 வந்து ஆம், இன்னொன்னு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய பரம ரகசியம். இத தெரிஞ்சவர்கள் தான் வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய முடியும். இத அணுகுனவர்கள் வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய முடியும். ஒரு மாணவி வந்து என்கிட்ட சொன்னாங்க, "ஐயோ! இந்த வகுப்ப வந்து எனக்கு முடிச்சுட்டாங்க அவங்க. இப்ப கடைசி கடைசி கட்டத்துல வந்து இருக்காங்க. முடிச்சுட்டாங்க. கடைசி கட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "ஐயையோ! இத நான் ஏன் தான் எடுத்தேன்னு எனக்கு தெரியல." அவங்க எனக்கு வாய்ஸ் மெயில் போடுறாங்க. "எனக்கு இது தேவையான்னு இருக்கு எனக்கு." அப்படின்னு போடுறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து நீங்க என்ன கல்வி கடிச்சாலும் சரி, இந்த வாழ்வியல வந்து இந்த தமிழ் மட்டும் தான் சொல்லிக் குடுக்கும். அது வந்து அந்த மாரி அவங்களுக்கு தோன்றது வந்து நம்மளுக்கு சில சமயம் மன உளைச்சல் ஆயிடுது. அந்த மாரிலாம் பேசும்போது. ஆனா, இதுல நம்மளுக்கு அவ்ளோ வந்து ஆ வாழ்வியல வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து 2 சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வருது? இடக்கலை, வலக்கலை அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? மூச்சு வந்து அ அ ஒரு இந்த பக்கம் வந்து 1 1/2 மணி நேரம். அது கூட எண்ணிக்கை தெரியுமா? அதுவும் 3ல தான் வரும். அந்த எண்ணிக்கை கூட 3ல தான் வரும். அந்த மூச்சு வந்து ஒரு பக்கம் வந்து வருது இல்லையா? ஒரு பக்கம் வந்து வர்றது வந்து 1 1/2 மணி நேரமும் அந்த அந்த நிமிடம் கணக்கு வந்து கூட்டுனா, அதுவும் 3ல தான் வரும் அது. அப்புறம் 2வது அ இப்ப வலது பக்கம் போச்சுன்னா, அப்ப வந்து இடது பக்கத்துக்கு போகுது. அப்ப இடது பக்கத்துக்கு போகும்போது, அங்க நடுவுல வந்து 1 நிமிஷம் நிக்கிது தெரியுமா? அது வந்து 3 நம்ம பாடியோட கணக்குக்கு 3 செகண்ட் சொல்றாங்க. நம்ம கிளாக் கணக்கு கிடையாது. அதுவும் வந்து 3 தான். அதுவும் 3 தான். இப்ப அந்த 3 அந்த 3 நம்மளுக்கெல்லாம் ஆனா 3 செகண்ட் நிக்காது நெனைக்கிறேன் நம்மளுக்கு. நம்மளுக்கு நிக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு இல்ல உங்களுக்கு தெரியாது. நான் எனக்கு சொல்லிக்கிறேன். அவ்வளோ நேரம் நிக்குமான்னு தெரியாது. ஆனா, நார்மல் வந்து அதுதான். நம்ம தான் இப்ப வாழ்வியல் தான் நம்மளுக்கு கலைஞ்சு போச்சே. ஆனா ஆனா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு செகண்டாவது நிக்கணும். நின்னுட்டு அடுத்து தாவுது இல்லையா? இல்லன்னா நம்மளுக்கு வந்து நம்ம உயிரோட இப்ப பேசிட்டு இருக்க முடியாதே! ஒரு பக்கம் வருது. அங்க நின்னுட்டு அடுத்ததுக்கு போகுது. இப்ப நின்னுட்டு அடுத்ததுக்கு 1 நிமிஷம் அது போலன்னா என்ன ஆச்சு கத? நம்ம பொங்குஸ் தான். இல்லையா? அப்ப அந்த 1 நிமிஷம் அந்த கொஞ்சம் ஒரு நிக்கிது தெரியுமா? அதுதான் அத சுழிமுனைன்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அது 3. அதுதான் 3 நம்மளுக்கு. சரியா? இப்ப இது 1, 2 அந்த நடுவுல இருக்கு தெரியுமா? அதுதான் அந்த 3. இந்த கணக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து இதுல கொண்டு வராங்க நம்மளுக்கு. எண்ணுன்றது வந்து சும்மா இல்ல. "எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? எண் வந்து ரொம்ப இது. இப்ப இந்த எண் இருக்கு இல்லையா? இந்த எண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த நடு சுழி முனையில வந்து அது நிக்கிது தெரியுமா? அந்த 3ல வந்து நிக்கிதுல்ல. அப்ப நம்ப என்ன நெனைக்கிறோமோ, அது நடந்துரும். இப்ப என்ன நெனைக்க போறோம் நம்ப? இப்ப நான் நெனைக்கிறேன்னு வச்சுக்கோமே, "ஐயய்யோ! யாரும் தமிழ் படிக்க வரமாட்றாங்களே!" நெனைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆயிடும் அது? ஐயய்யோ! யாருமே வரமாட்டாங்க. சரியா? இப்ப இது என்ன ஆயிரும்னா, அந்த 3 அ அதோட குடும்பத்திலேயே தான் சுத்தும் அப்படியே. 3, 6, 9 அப்படின்னு சொல்லிட்டு 108 அந்த மாரி கணக்கு தெரியுமா? அதிலேயே சுழற்சி ஓடி, ஓடி, ஓடி அந்த ஒரு மூச்சு 1 1/2 மணி நேரம் ஓடுது சொல்றாங்க இல்லையா? அதுவும் 3 கணக்கு தானே. அதுவரைக்கும் வந்து உள்ளுக்க வந்து சுழற்சி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த அப்படின்றத எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எண்ணம் அப்படின்றது வந்து எண்ணு தான். எண்ணு தான். எண்ணிக்கை தான். அது எண்ணிக்கை கோடான கோடி எண்ணிக்கை அந்த எண்ணம் அப்படின்றது. இப்ப இது என்ன ஆகும்னா, அந்த 3 3 அதே தான் சுழண்டுகிட்டு இருக்கும். அப்ப அது சுழண்டுகிட்டே இருக்கா, சுழண்டுட்டு இப்ப 1 1/2 மணி நேரம் முடிஞ்சுச்சு. அடுத்த மூச்சுக்கு போப்போது. அடுத்த அ வலப்பக்கம் போப்போது. அந்த டைமும் இதே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப என்ன ஆகும்?
இதே சுழற்சி வந்து 3, 6, 9, 108, 1008 அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து சர்க்கிள் போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம நெடுநேரம் வந்து ஏதாவது ஒரு கவலையை, நம்ம நல்லவங்களா இருக்கலாம், ஆனா நல்லவங்களா இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம ஏதாவது கவலையை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த சுழற்சி வந்து பெருகி 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 என்ன ஆயிரும்னா அதுதான் நடக்க ஆரம்பிச்சிரும். அப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் நானு, நம்ம நல்லவங்களா தான் இருக்கிறோம் ஆனா ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு வந்து காரணம் வந்து இதுவா போயிடுவோம் நம்மளுக்கு. சோ அப்ப அந்த இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த குறியீடு முருகர் கிட்ட எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த வேல். அது வந்து அந்த முக்கோணம் தானே இருக்கு. இப்படி முக்கோணமா இருக்கும் உங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, அந்த முக்கோணம்ன்றது வந்து ரொம்ப சிம்பிள்ல வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஆ அந்த குறியீடு. அந்த 3 3 ஆ 2 அந்த 3 வரும் இல்லையா? அது. அந்த பிரமிடு கணக்கு, எல்லா கணக்கும் அதுதான். மத்தவங்களோட மதத்திலயும் அதுதான். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்லாமோட நம்பர் சொல்லுவாங்க. அதுவும் 3 தான் வரும். அது என்ன நம்பரு? யாருக்கும் தெரியுமா? எ 7ல வரும். 7 ஆ 7 7, 8, 6ன்னு நெனைக்கிறேன் நான். இல்லையா? 7, 8, 6 தானே? கூட்டி பாருங்க. அது 3 கணக்கு தான் வரும் அவங்களோடயும். இஸ்லாம்லயும் அதான் வரும், கிறிஸ்தவத்திலயும் அதான் வரும், புத்தத்திலயும் அதான் வரும். எல்லாத்துலயும் வந்து அததான் சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த 3ஓட வந்து 1 இல்ல, 2 இல்ல. அதே மாதிரி நம்மளுக்கு ஆ அப்ப கணக்கு எப்படி வருது? இந்த 1, 2, 4, 5, 7, 8 தான் வரும். இப்ப கணக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அங்க 3, 3, 6, 9லாம் என்ன ஆயிடுது? தனியா தான் இருக்கும். இது கூட வந்து மிக்ஸ் பண்ணவே பண்ணாதது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த 6 சக்கரம் சொல்றாங்கல்ல. அது இந்த 6 முகம், அந்த 3 கண்கள் சொல்றாங்க இல்லையா? 3 கண்கள் நெற்றிக்கண் நெற்றிக்கண் சொல்றாங்கல்ல. நெற்றிக்கண்றதும் நம்மளுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. அந்த சுழி முனையில வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் அந்த 0 பாயிண்ட் வந்துச்சுன்னாவே, அது வந்து நம்மளுக்கு ஆ என்ன சொல்லுவாங்க? பிரபஞ்சத்தோட கலந்துரும் அப்படின்னுவாங்க இல்லையா? அதுவும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு குழந்தை உருவாகுறது வந்து நம்மளுக்கு 9 கணக்கு தான். 10 மாசம் சுமந்து பெத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா, அது வந்து நம்மளுக்கு சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 9 தான் வரும் நம்மளுக்கு. அப்ப நம்ப வாழ்வியல்ல கூட பார்த்தீங்கன்னா, எதனா ஒண்ணா 3 வாட்டி சுத்துன்னு சொல்லுவாங்க. தட்டெல்லாம் எடுத்துக்கூட நம்ம தீவாத்திர சுத்துறதெல்லாம் கூட சொல்றாங்கல்ல 3 வாட்டி. எதுக்கு சொல்றாங்க? அதுக்கு வேற காரணம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும்? கொஞ்சம் பேசுங்களேன் எல்லாரும். எல்லாம் தெரியாது ஆசிரியை. இல்ல வேற எனக்கு தெரியும். நீங்க நிர்மலா நீங்க தான் இந்து சமயத்தெல்லாம் போவீங்கல்ல. அங்க என்ன கதை சொல்லி வச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியணும்ல. அ அப்படி எனக்கு சொல்லி தெரியல ஆசிரியை. சமய திருமுறை பாடல் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதன் விளக்கம் கொடுப்பாங்க. அதுதான். ஆனா அந்த 3 முறை சுத்துறது, இந்த 3 வாட்டி இது பண்றது, அதெல்லாம் வந்து இத ஒட்டி தான் வருது. ஓ அந்த 9 நவரசம் சொல்லுவாங்க. இசை அதிர்வுகள் இருக்குல்ல. இசை அதிர்வுகள் வந்து வரும்போது, அந்த அந்த மெயின் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அம் அது என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு. அது இசை அந்த அ அவங்க சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அது சொல்லும்போது, அத அது ஹார்மோனா அது என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அத தமிழ்ல கூட ஒரு இசை ஹெர்ட்ஸ் அதிர்வுகள் சொல்றீங்களா? சொல்லு எப்படி? 369 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்றீங்க. ஹெர்ட்ஸ் சொல்றீங்களா? அது ஒரு அந்த இசை நம்ம 369 இசைக்கும்போது கூட அந்த 3, 6, 9 தான் வரும். அது வரும். ஹீலிங்க்கும் அதுதான் வரும். நீங்க ஒரு நாளோட கணக்கு கூட 24 மணி நேரம் தானே வருது உங்களுக்கு. சரி நீங்க எதை எடுத்து பாருங்க, அந்த 3ஓட தான் நிக்கும் நம்மளுக்கு. ஆ, ஆ, அந்த 108 இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இது எல்லாமே வந்து இத ஒட்டியே தான் வந்து 3 வந்து ஒரு ஆம், ஒரு அபிரிதமான ஒரு எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளார தான் அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந் ஏதாவது நடைபெறணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அந்த சுழி முனையில வந்து வரும்போது அந்த காரியத்த நினைச்சோம்னா நடைபெறும். அதுதான். ஸோ அப்ப சுழி முனையில வந்து வரும்போது நம்ம அது காரியம் நடக்கணும்னாக்கா, நம்ம வந்து முதல்ல வடகலை வந்து எவ்வளோ நேரம் ஓடுது, இடகலை எவ்வளோ நேரம் ஓடுது, இத கணக்கிட்டு எடுத்து நம்ம வசம் வந்து அத தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளுக்கு. அப்புறம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, கரெக்ட்டா வர்றது எப்படின்னா, அப்போ ஒரு 5 நிமிஷம் இப்போ 1 1/2 மணி நேரமா? இப்போ ஓகே. 1 1/4 மணி நேரம் வரும்போதே, இங்க ஒரு 5 நிமிஷம், அங்க ஒரு 5 நிமிஷம் அலாட்டமா ஒரு 1/2 மணி நேரம். ஆனா சொல்றோம் 1/2 மணி நேரம்னா, 1/2 மணி நேரம் நம்மளால நல்லதே நெனச்சுட்டு இருக்க முடியுதா? அப்பதான் கண்டதெல்லாம் நெனப்பு வருது. எவன் எவன் என்னென்ன பண்ணானோ, அதெல்லாம் அப்பதான் நெனப்பு வரும்.
யாரோ நல்லதெல்லாம் பாராட்டி இருப்பாங்க, அதெல்லாம் வரவே வராது. எவன் திட்டினது இதுதான் வந்து மண்டையில வந்துட்டு இருக்கோம். இல்லையா? சோ இதுதான் நடக்குது. சோ அப்ப அந்த 3 அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு விரிவடையுது அறிவில்லையும். மதத்துல சொன்னா ஒரு ஒரு செல்லுலயும் நம்மளுக்கு வந்து நடக்கணும். ஆக்கல் நடக்கணும், காத்தல் நடக்கணும், அழித்தல் நடக்கணும். அது 3ம் ப்ரொசஸ் நடக்கல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சிக்கல் வரும் இல்லையா? அந்த அந்த ப்ராசஸ் நடக்குது தெரியுமா? அது கூட வந்து அந்த 3 அந்த பாடி டைமிங் வந்து 3 தான் அது வந்து பெருக்கெடுத்து அந்த அழிக்கிறதும், காத்துறதும், செய்யறதும் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல அந்த 3 முக்கோணம் சொல்லுவாங்க. எங்க ஆசிரியர் அடிக்கடி அந்த முக்கோணத்தை போடுவாரு. அறம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாரு. அறம் என்றால் என்னன்னா எண்ணம், சொல், செயல் இல்லையா? 3ம் சேர்ந்தாதான் அது வந்து அறம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப அவன் வந்துச்சு, நம்ம இன்னருள்ள பார்த்தோம். அவன் வந்துச்சு, அவள் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன வருது? அது வருது. அவன், அவள், அது வருது. அப்ப அதே மாதிரி நம்மளுக்கு ஆண் வருது, பெண் வருது. அப்புறம் ஆணும் இல்ல, பெண்ணும் இல்லைன்னு சொல்லி 3 வந்து அதுவும் வருது. இப்ப அப்புறம் அகரம் வருது, உகரம் வருது. அந்த அகரமும் உகரமும் வந்து சேர்ந்து மகரம் வந்து நம்மளுக்கு வந்து முடியுது. இப்ப அந்த 3 தானே ரொம்ப முக்கியம்ன்றாங்க. அகரம், உகரம், மகரம். அதுதானே நம்மளுக்கு வந்து ஓம்ட்டு வருது. அப்ப அது நம்மளுக்கு மட்டுமா இருக்காது அந்த ஓம்ன்றது இல்ல. கிறிஸ்துவர்களுக்கும் ஆமேன் அப்படித்தானே சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஏயும் தான் போடுவாங்க அவங்க. இஸ்லாமியருக்கு எல்லாருக்குமே அதை போடுவாங்க. அந்த அகரம், உகரம் ஒளி அது வந்து அதுதான் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம். இது வந்து எழுத்து ஒலிகளுக்கு மட்டும் கிடையாது. வாழ்வியலு, நம்மளோட எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது நீர்ம பொருள், அந்த பொருள், இந்த பொருள், எல்லா பொருள்களுக்கும், வாழ்வியலுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் வந்து பொருந்தும். அப்ப முதல்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுது, இந்த சுழற்சியில முதல் பொருள் வந்து ஒண்ணு உருவாகுது. முதல் பொருள் வந்து உருவாகும் போது என்ன இது முதல் பொருள்னா என்ன நம்ம பார்த்தோம். முதல் பொருள்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம. என்னன்னு பார்த்தோம் முதல் பொருள்னா? இடமும் பொழுதும் இல்லையா? முதல் பொருள் வந்து நம்மளுக்கு முதல்ல ஒரு பொருள்னா என்ன இருக்கணும்? இடமும் பொழுதும் இருக்கணும் இல்லையா? இடம் வந்துருச்சு, பொழுது வந்துருச்சு. ஆஹ் அது இடம் இதெல்லாம் வந்து விரிவடையுது இல்லையா? இடம் வந்துருச்சு, பொழுது வந்துருச்சு. அப்போ இடமும் பொழுதும் வந்தேன்னா அங்க என்ன ஆயிடும்? கருப்பொருள் வர ஆரம்பிச்சிருது. கருப்பொருள்னா என்னென்னது? தெய்வம், அது இது, செடி, மரம், கொடி அதெல்லாம் வந்து அந்த பொழுதுக்கும் அந்த இடத்துக்கும் ஏத்த மாதிரி வந்துருது. அதுக்கடுத்து அந்த அந்த இடத்துக்கும் பொழுதுக்கும் கருப்பொருளுக்கும் ஏத்த மாதிரி கருப்பொருள் வந்து இது உரிபொருள் வந்து வருது. உரிபொருள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்னவாயிடுது? உரிபொருள்ன்றது உரிமை உள்ள பொருள் ஆயிடுது. அது நம்மளுக்கு வந்து எப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து உணர்வுகள் இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்றாங்க இல்லையா? அப்ப வந்து காலம், இடம், பொழுது இதெல்லாம் வந்துருது. 3ஆ தான் வந்து வருது அது. அப்புறம் நம்மளுக்கு வந்து உயரம், அகலம், ஆழம்னு வந்து வருது. திணை, பால், எண்ணு வந்துருது நம்மளுக்கு. தன்னிலை, முன்னிலை, படர்க்கை 3 வர ஆரம்பிச்சிருது இல்லையா? விரிவடைஞ்சிருச்சு. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைன்றது நம்மளை பத்தி பேசுறோம், முன்னிலைன்றது முன்னுக்கு இருக்கவங்ககிட்ட பேசுறோம், படர்க்கைன்றது வந்து நம்ம இல்லாதப்ப இது பேசுறது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் வாழ்வியலோட சேர்த்து அது 3ஆ வந்து நம்மளுக்கு வந்து உருவெடுக்குது. அப்புறம் உறுதியான, உறுதியற்ற, நடுநிலைன்னு வருது. சோ அப்புறம் வாதம், பித்தம், கபம்னு வருது. முதல், இடை, கடைன்னு வருது இல்லையா? சோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த 3 வந்து உணர்த்துது நம்மளுக்கு. சரியா? இந்த 3 பத்தி வந்து இன்னும் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து இந்த 3 பத்தி நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கு. இதான் சொல்லுவாங்க நம்மளுக்கு 3 பேர் நின்று படம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் சொல்றாங்க 3 பேர் நின்று படம் பிடிக்க கூடாது? பார்த்திருக்கீங்களா? 3 பேர் நின்று படம் பிடிக்க கூடாது. கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து இதோட தான் சேர்ந்து வருது. அது வந்து அது ஒரு கதை மாதிரி நம்மளுக்கு வந்து விளக்க உரைகள் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் போது அந்த 3 பத்தி அதெல்லாம் சொல்றாங்க.
அந்த எப்படி அது அதுக்குள்ளரே இருக்கு, அது வந்து சேர மாட்டேங்குது பாருங்க. அப்ப அது உள்ளே இருந்துரும்ல. இப்ப படம் பிடிக்கிறதுன்னா இன்னும் நிறைய பேர் கூட நம்மளுக்கு வேணும், இது வந்து அந்த ஒரு இது உள்ளே இருக்குதுல்ல, அதனால. அ- அப்புறம் நம்மளுக்கு வந்து பூமி வந்து சூரியனை சுத்துறதும் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது, 12ன்னு சொல்லிட்டு அதுவும் 3 கணக்குக்கு தான் வருது. அந்த சுற்றி வர அந்த கால அளவும் நம்மளுக்கு வந்து 3 தான் வருது. அந்த சுழற்சியும் 3 தான் வருது. அந்த ஒவ்வொரு ராசிக்கும் பாகையும் வந்து 360ன்னு வரும். வட்டம் கூட நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்க வட்டம் சரியான வட்ட அளவு வந்து 360 தானே வருது. ஆமா தானே? 360 தானே வருது. ஒரு அழகான சரியான வட்டம் போடணும் அப்படின்னு சொன்னாலும் அப்படிதானே வருது இல்லையா? வேற ஏதாவது விட்டுட்ட நான் கண்ணகி? ஏன்னா நீங்க வந்து படிச்சீங்க இல்லையா? 3 பத்தி வேற எதுவும் விட்டுட்டுமா? அப்ப இவர் அழகா அந்த வார்த்தையை வந்து சொல்றாரு பாருங்க, 3 நின்றனன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப அந்த நின்றனன்ற சொல்ல வந்து எவ்வளவு அழகா அவர் வந்து கொடுக்கறாரு நம்மளுக்கு இல்லையா? சொல்லுங்க கண்ணகி, வேற எதுவும் விட்டுட்டுமான்னு? எல்லாம் சொல்லிட்டீங்கம்மா. ஆனா அந்த 3க்கு வந்துட்டு ஆஹ் நீங்க அந்த சுழற்சிக்கு ஒரு அட்டவணை மாதிரி போட்டுட்டு அந்த என்னது டைமண்ட் ஆஹ் வந்துட்டு வச்சிருக்கும் போது அந்த அதிர்வுலாம் இருக்கணும், ஒரு உதாரணம் சொன்னீங்க, அது ஆமா, மட்டும் அது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதெல்லாமே. இருங்க, அந்த போர்டு எங்க இருக்கு இதுல? ஒயிட் போர்டு இங்க இருக்கு. இருங்க நான் பாக்குறேன், அது பண்றேன். வேற யாரும் இது சார்ந்த விஷயங்கள் செய்திகள் இருந்தா கொஞ்சம் பகிருங்க. இது வந்து அந்த எண்ணெய், இது வந்து சொல்றானுங்க தெரியுமா, இந்த எண்ணெய் சுழற்சி நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்படி போட்டுக்கோங்களேன். இப்ப இங்க வந்து நம்மளுக்கு வந்து 3 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 கோடு நம்ம வந்து போட்டுக்குவோம். சரியா? எங்கேயும் வந்து 3 போட்டுப்போம். கண்ணகி, இது இந்த விளக்கமா சொன்னீங்க? இதான் நினைக்கிறேன், இதான் சொன்னீங்க. இப்ப அவர் வந்து ஆமாம்மா. நம்மளுக்கு அவர் வந்து நம்மளுக்கு சொல்றது வந்து என்ன சொல்லுவாருன்னா, அந்த 8 வந்து சொல்லுவாரு. 1ல இருந்து 8 வந்து நம்மளுக்கு சொல்லுவாரு. சோ அப்ப அத வந்து நம்மளுக்கு வந்து 1ல இருந்து 8 வந்து இத நடுவுல வந்து ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா, 2 தானே. இப்ப ஒரு அவர் என்ன சொல்றாரு, எதுவா இருந்தாலும் 2ஆ வந்துருது இல்லையா? சக்தி சிவம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ வருது இல்லையா? சோ அதனால வந்து இப்ப நம்ம ஒரு ஆளா இருந்தாலும் அத வந்து 2ஆ வந்து முதல்ல வந்து பிரிச்சிருது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த சுழற்சியை வந்து 2ஆ நடுவுல பிரிச்சுட்டு, சோ இப்ப அது என்ன ஆயிடுதுன்னா 1 8 போட்டுறாரா, 8 1 போட்டுறாங்க. சரியா? இது வந்து அவரோட கணக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்றது அவரோட கணக்கு. இப்ப இந்த 1 வந்து என்னது, இங்க வந்து நம்ம 2 போடுறோம். ஓகேவா? 3 4 5 6 7. சரி, இப்ப இங்க வந்து 1 வந்துருச்சு இல்லையா? இங்க இருந்து வந்து 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்ப பாருங்க, இந்த இந்த பகுதி மட்டும் நீங்க வந்து எண்ணி பாருங்களேன், எப்படி வருது, என்ன வருதுன்னு எண்ணி பாருங்க. இந்த 6 7 2 3 எண்ணுங்க பாக்குறேன். என்ன வருது? 9 ஆசிரியை. அடுத்தது கூட்டுங்க அதே மாதிரி. ஆசிரியர் எல்லாமே 18, ஒ- அதாவது 1 ஆ, 9 வருது ஆசிரியை. 9 இந்த பக்கம். அதுதான் ஆசிரியை. இந்த பக்கமும் ஒரு ஒரு வட்டமும் அதானே வருது. ம். இந்த பக்கமும் இப்ப இப்ப 1 2 1 2 இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து 3 6 அந்த மாதிரி தான் வரும். 1 2 3 இப்படி அவங்க சொன்ன நம்பர் பிரகாரம் வந்துச்சுனாலும் எப்படி எண்ணி பாருங்க, அப்படிதான் வரும். சுத்தி வந்தாலும் இப்ப நீங்க நேரா வந்தா அப்படி வருது இல்லையா? 3 9 9ல வருது இல்லையா? இப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் அப்படிதான் வரும். அது யாழினி. சுத்தி சுத்தி வந்தாலும் அப்படிதான் வரும். இப்ப இப்படித்தான் நம்மளோட எண்ணங்கள் வந்து என்ன ஆயிடும்னா, அது அப்படியே பெருக்கு எடுக்கும் அப்படியே.
புரியுதா? நம்ம ஏதாவது நினைச்சிட்டோம்னா அந்த சுழி முனையில வரும்போது அந்த 3ல வந்து வருது. அந்த 3 தானே நம்மளுக்கு காட்டுறாங்க. அதோட குடும்பத்துல இருந்து அங்க வரும்போது நம்மளுக்கு ஒரு சிந்தனை வருது அப்படின்னா, அது இப்படிதான் சுழற்சி உள்ளுக்க எண்ணம் அப்படின்றது எண்ணிக்கை தானே. எண்ணம் எண்ணிக்கை. எண்ணிக்கை தான் எண்ணம் சொல்றாங்க. அதனால தான் அவ்வை வந்து என்ன சொல்றாரு, எண்ணும் எழுத்தும். எழுத்தும்ன்றது ஒலி. அதத்தான் அவர் சொல்றாங்க. இப்ப அத வந்து எண்ணும் எழுத்தும் அப்படின்ட்டு நம்பரையும் போட்டுட்டு பக்கத்துல எழுத்தையும் போட்டு என்ன எல்லாத்துக்கும் விளங்குதா என்னன்னு கூட தெரியல நம்மளுக்கு. அதை எப்படி ஆசிரியர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியல. அப்ப உடம்புல அப்படியே சுழண்டு வர்ற எண்ணிக்கை, கோடான கோடி எண்ணிக்கை இந்த சுழற்சியில வந்து நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா அதே வந்து சுழற்சி சுழற்சி வருது அப்படியே. சோ அதனால தான் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே நல்லதான் நினைக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? நல்லதா நினைக்கிறதுன்னா என்னது அப்படின்றத, அதுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. நல்லது கெட்டது தெரியாதுன்னும் போது, இப்ப நான் வந்து நினைச்சுக்கிட்டு உட்காந்து ஐயோ தமிழ் படிக்க வரல, தமிழ் படிக்க வரலன்னா, அந்த ஐயோ தமிழ் படிக்க வரல தான் என்ன பண்ணுது? சுத்திட்டு இருக்கு. அதுக்கு தான் நல்லது கெட்டது தெரியாதே. அப்ப நம்ம என்ன ஐயோ வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. ஆனா சொல்லிடுறோம். வாய் வந்து இனிப்பா சொல்லிருது அழகா. மத்தவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல முடியும் நம்மளால. அதை செயல்படுத்த முடியுமான்றதுதான் இப்ப பிரச்சனை. இல்லையா? செயல்படுத்த முடியுமான்றது தானே இப்ப நம்மளுக்கு கேமா இருக்கு. சோ இது வந்து அப்படியே சுழண்டுக்கிட்டே வந்து இருக்கும். இப்ப இத வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ப நம்ப இப்ப நம்ம யாருக்காவது ஒரு தீங்கு செஞ்சிட்டோம்னு வச்சுப்போமே, அவங்க வந்து நம்மள நினைச்சு உண்மையிலேயே தீங்கு செய்யறது. இப்ப ஒண்ணு வந்து தீங்குனா என்னது? நம்ம அதை செஞ்சத ஒரு சிலர் என்ன பண்ணிருவாங்க, சொத்து ஏமாத்திருவாங்க, இல்ல உறவை வந்து அபகரிச்சிருவாங்க. இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இரவு பகல் எல்லாம் வந்து அப்படியே அதையே நினைச்சு அவங்க வந்து ரொம்ப வருத்தி வேதனைப்படுவாங்க. ஒரு இழப்பு ஒருத்தரால ஒருத்தருக்கு வந்து இழப்பு ஏற்படுது பாருங்க. அந்த அந்த வலி, அந்த வேதனை, அதுக்கு எதிர்வினை இருக்கு. அப்ப இந்த சுழற்சி வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, அவங்களோட பிரபஞ்சத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தையோ ஏதோ பிறக்குதுன்னு வச்சுப்போமே, அது என்ன பண்றோம் இந்த சுழற்சி. அது இதுலதான் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. அந்த தாய் இருக்காங்க இல்லையா? அந்த பிறந்த அந்த பெற்றோர் பெற்றோர்ன்றதை விட தாய்க்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கறாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப வந்து நம்ம மன கஷ்டம் வந்து படக்கூடாது. இந்த எண்ணெய் சுழற்சி இந்த பிரபஞ்சத்தோட இணைந்தது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறக்குதோ வைக்குதோ வரும்போது என்ன ஆயிடும்னா, ஆஹ் வேற இடத்துல போய் அது உக்காந்துரும். அந்த சுழற்சி வந்து அதுல போய் உக்காந்தன அந்த குழந்தைக்கு என்ன ஆயிரும் அந்த சுழற்சி. இது வந்து எண்ணங்கள் வேற. எண்ணங்கள் வேற. இந்த கர்மான்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு செஞ்சிச்சு இப்படி வந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அது இப்ப எண்ணங்கள் மட்டும் கிடையாது இந்த சுழற்சி. இந்த சுழற்சி வந்து எல்லாத்துலயும் சுத்தி சுத்தி வருது. புரியுதா? இப்ப இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம். நம்ம சொல்றதை விட வந்து இதெல்லாம் உணர்றதுதான் வந்து இந்த கணக்கு. இந்த கணக்கை வந்து உணர்றதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இவரோட பாடல் எல்லாமே வந்து பாடமா நடத்துறதை விட நம்ம அதை சொல்லும் போது உணர்றதுதான் வந்து இவரோட பாடலோட ஆஹ் ஒரு ட்ரிக்குன்னு நினைக்கிறேன் நானு. பாடமா நடத்த முடியலல்ல, இதெல்லாம் சொல்லும் போது புரியணும், உணரணும் இல்லையா? சோ இதுதான் வந்து மூணோட. சரி, அப்புறம் கண்ணிக்கு வேற எதுவும் விட்டுட்டோமா? அப்ப வந்து நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ சத்தம் போடுது. யாரோட? சுசிலாவோட. ஓகே. சோ அப்ப அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து இந்த மூன்றாம் பிறை சொல்லுவாங்க. மூன்றாம் பிறை சொல்றாங்க இல்லையா? அந்த மூன்றாம் பிறைன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த சுழற்சியில தான் வருது. அந்த மூன்றாம் பிறைக்கும் நம்மளுக்கும் வந்து பிரபஞ்சத்தோட சேர்ந்த இந்த சுழற்சி வந்து அதெல்லாம் வந்து இப்ப அடுத்தடுத்து வர்ற பாட்டுல வந்து அவரு சொல்லுவாரு. ஆனாலும் நான் சொல்றேன், மூன்றாம் பிறைய வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுழற்சி வருது தெரியுமா? இந்த சுழற்சியில வர்றத
அந்த அத வந்து கிளியர் பண்றது வந்து அந்த மூன்றாம் பிறைய பார்க்கிறது. இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை கிடையாது. இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அம் ஒரு ஃபைல அழிச்சிட்டு புது ஃபைல் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சாஃப்ட்வேர்ல. அந்த மாரி நம்ம சொல்லலாம் இதெல்லாம். இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையில வராது. அவங்க அவங்க சொல்ற கணக்கெல்லாம் வந்து சுழற்சியில தான் வருது. அந்த ஒலிகளும், அந்த எண்ணிக்கைகளும், அத சுழண்டு வர்றதும், அப்படித்தான் வந்து அவங்க வந்து அத சொல்லிட்டு போறாங்க. அதனால இத வந்து மூட நம்பிக்கைன்னு நம்ம எடுக்க முடியல. இந்த 3 நம்பரெல்லாம் வந்து அந்த மாரி எடுக்க முடியல. ஆனா 3ஆம் பிறைய பார்க்க முடியுமா? எல்லாராலயும்? அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச். யார் யாரு 3ஆம் பிறை பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா யாரும்? என்னப்பா எல்லாம் தூங்கிட்டீங்களா? இல்லையா ஆசிரியை, கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆசிரியை, ஆ, 3ஆம் பிறைனா அமாவாசை முடிந்து 3வது நாள் வர ஆமா, இந்த ஆமா, மாசி. ஆமா. பார்த்திருக்கீங்களா? ம். அப்படி பார்த்தது இல்ல ஆசிரியை. ஆ, அது பார்த்தா நம்மளோட வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப இதாகும். இதுல தான் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு படம் இருக்கும். அவர் பேரு என்ன தெரியுமா? இந்த சினிமா கூட அந்த பாட்டு வரும். ஓ! ஐயோ! மறந்து. இருங்க. ஆ, அபிராமி பட்டர். அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட கதை அந்த பழைய படத்துல இருக்கு. நாங்கலாம் ஆமாமா பார்த்திருக்கோம். ஆசிரியா, ஆ, அபிராமி சொல்றா அபிராமி அபிராமி. அபிராமி பட்டர். பாட்டு வருமே ஆ, அதுவா ஆ, ஆசிரியை? ஆமா. சொல்லடி அபிராமி பட்டர். அபிராமி. சொல்லடி. அது நல்லா இருக்கும். அந்த பாடலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அது அதோட கதை என்ன அப்படின்னு சொன்னா, கதைய பாருங்க. ஆனா நம்மளுக்கு படத்துல காட்டுற கதை வந்து வேற நம்மளுக்கு. அது படத்துல காட்டுறாங்க தான். அந்த உரையெல்லாம் பார்த்து ஒழுங்கா படிச்சோம்னா, நம்ம வந்து அந்த பொருள் வந்து நம்மளுக்கு வந்து விளங்குது. அவரு என்ன செய்றாருன்னா, 3ஆம் பிறைய பார்க்குறாரு. இப்ப 3ஆம் பிறையோட அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இங்க இருக்கேன். நான் இருந்தேன்னா, என் கண்ணுக்கு இப்ப 3 பக்கத்துல இருந்துச்சுன்னா தெரியுது. சோ, இப்ப பக்கத்துல யாரோ இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் தெரியும் அது. ஆனா, 3ஆம் பிறையோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க இருப்பேன். என் கண்ணுக்கு தெரியும். பக்கத்துல ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாது. இது தெரியுமா உங்களுக்கு? இது இது மேஜிக்லாம் தெரியுது கிடையாது. ஆசிரியை. ரொம்ப புதுசா இருக்குது ஆசிரியை. ஆனா மேஜிக் இல்ல பிரவினியா இது. இது ஏன் மூட ஆசிரியை எப்படி அது? அதுதான். இதுதான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோன்றது தான் நம்மளோட இது. அதனால தான் 3ஆம் பிறைய பாரு, 3ஆம் பிறைய பாருன்னு சொல்றாங்க நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன் நானு. இப்ப 2 நாளைக்கு முன்னயும் என்னமோ தான் 3ஆம் பிறை வந்துச்சு. அப்புறம் அது லேசுல கண்ணுல படாது நம்மளுக்கு. சில சமயம் ஆசிரியை, நம்மளுக்கு ரொம்ப சோதனை. எக்ஸாக்ட்லி 3ஆம் பிறை எப்போ வரும் ஆசிரியை? அமாவாசைக்கு 3வது நாளு. ஓ! சரிங்க ம். ஆசிரியை. அது பார்க்கணும் அது. ஆனா 4ஆம் நாள் பார்க்கக்கூடாது. 4ஆம் நாள் பார்த்தோம். ஓ! 4ஆம் நாள் தான் வந்து அழகா தெரிவாரு. எல்லார் கண்ணுக்கும் தெரிவாரு. 4வது நாளு. ஆனா 4வது நாள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த மாசம் ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு மாரி அந்த அடுத்து வர்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு மாரி ஒரு ஒரு மாரி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நச நசன்னு இருக்கிற மாரி இருக்கும். மனசு வந்து நம்மளுக்கு ஒரு மாரி அலைச்சலா இருக்கிற மாரி இருக்கும் நம்மளுக்கு. ஆனா இதுதான் வந்து அந்த அபிராமி பட்டர் என்ன பண்றாரு, அவரு கண்ணுக்கு தெரியுது. பக்கத்துல இருக்கிற ராஜா வந்து பார்க்குறாரு, அவருக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? அப்ப இவரு வந்து சொல்லிடுறாரு. எனக்கு வந்து தெரியுது, அம்மன் இருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னு. இவருக்கு வந்து அந்த பக்கத்துல இருக்கிறவருக்கு வந்து தெரியல. கதை பார்த்தீங்களா இது? ஆனா நம்பளுக்கு அங்க காட்டும்போது என்ன கதை காட்டுறாங்க படத்துல? அமாவாசை பௌர்ணமியா மாற மாரி காட்டுவாங்கன்னு ஆ, நினைக்கிறேன் ஆசிரியை. ஆமா, ஆமா. புரியுதா? சோ அது இதுதான். அ அப்ப இத காட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த அரசர் வந்து இவரு சொல்றாரு, இதான் தெரியும்னா, அவரு வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. அவரு வந்து சரபோஜி மன்னர் இல்லையா? அவரு மராட்டிய மன்னர் தானே அவரு. அவரு வந்து இத நம்ப மாட்டேங்கிறாரு. இப்ப இப்ப சாதாரணமா யாரும் சொன்னா நான் சொல்லி கூட நெறைய பேர் நம்ப மாட்டாங்க. "அது எப்படி நீங்க சொல்றீங்க? 3ஆம் பிறை வந்து என் கண்ணுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்காக நான் அபிராமி பட்டரா மாற முடியாது. ஏன்னா அபிராமி பட்டர் என்ன செய்றாருன்னா, அவருக்கு வந்து அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சுழிமுனை தெரியுது. சுழிமுனைன்னா, அந்த சுழிமுனையில வந்து அவங்க வந்து மூச்ச நிப்பாட்டி, அவங்களோட இது செய்யணும்னு நெனச்சா, அவங்களால செய்யற ஆற்றல வந்து அவங்க பெற்று இருக்காங்க அவங்க. இது மேஜிக்லாம் கிடையாது இதெல்லாம். இதெல்லாம் வந்து நம்பளால செய்ய முடியுது. ஆனா, என்னால செய்ய முடியாது. இப்போதைக்கு நான் பயிற்சி இல்ல. ஆனா, பயிற்சி எடுத்தாக்கா முடியும். சிறு வயதில இருந்தே நம்ம இந்த மாரி வகுப்புக்கெல்லாம் போயிருந்திருக்கணும். எங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தானே இந்த
இந்த பக்கம் எங்களுக்கு வந்து ஆர்வம் வந்திருக்கு. சிறு வயதுல இருந்து இல்லையே, பக்தி இலக்கிய பக்கமே நம்ம போல. அப்ப போனப்பயும் வந்து போறப்பெல்லாம் வந்து வேற மாதிரி எதையாவது சொல்லிச்சு, இவனுங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சலிப்பு தான் வந்துச்சு. அது அப்புறம் நம்ம உண்மையை எடுத்து படிக்கும் போது தானே நம்மளுக்கு தெரியுது. அப்ப அவரு வந்து அவரோட ஆற்றலை வச்சு அந்த மன்னனுக்கு வந்து அந்த 3ஆம் பிறையை வந்து அவர் வந்து காட்டுறாரு. புரியுதா? இப்ப அந்த ஆற்றல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, முன்ன சொன்னாங்க தெரியுமா, இவரு தொட்டு வந்து நல்லா போச்சு, அதா போச்சு, இதா போச்சுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து மாய மந்திரங்களோ எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு மனிதனால முடியும் அப்படின்றதுதான். முன்ன அப்படி செஞ்சிருக்காங்க. இப்ப ஏஐல வச்சு செய்யறாங்க. முன்ன வந்து சொந்தமாவே செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா இப்பைக்கு நம்மளுக்கு அந்த பயிற்சிலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. அது அந்த அந்த வாழ்வியலை தாண்டி நம்ம எங்கேயோ போயிட்டோம் நம்ம எல்லாருமே. ஆனா திருப்பியும் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. இப்ப இந்த அபிராமி கட்டர் கதையை சொன்னா கூட அப்புறம் என்ன ஆயிடும், திடீர்னு 2 3 பேரு ஆஹ் நீங்க வந்து அந்த திருக்குறளுக்கு சொன்ன கதை மாதிரி ஆயிடும் அப்புறமா, இல்லையா? சரி சரி. அப்ப இந்த 3 நின்றனன் எவ்வளவு அழகா பாவிச்சிருக்காரு பாத்தீங்களா அவரு அந்த சொல்ல. அதுக்கு பிற்பாடு அவரு அதுக்கு அடுத்தடுத்து போகும்போதெல்லாம் நின்றனன் நின்றனன் தான் சொல்லிட்டு வருவாரு அவரு. அத குறிப்பிட்டு சொல்லும் போது எல்லாமே வந்து அந்த இயற்கையோட சேர்ந்தது, அது அந்த எண்ணிக்கை இதெல்லாம் வரும்போது அழகா குறிப்பிட்டுட்டு வருவார். இன்னருள் இரண்டனன் விரிந்தனன் அப்படியே கொண்டு வருவாரு. அப்ப 3 நின்றனன் அப்படின்னு சொல்லி வருது அழகா. அவன் அதான் இந்த கிக்கோலாலாம் நம்ம கிட்ட சொன்னாக்கா, நிக்கோலாலாம் கொண்டு போய் எங்கன்னா நிப்பாட்டுங்கன்னு சொல்லிடுறது நம்மலாம். ஓ நீங்க எல்லாம் வந்து ரொம்ப தான் இப்ப தமிழ் பர்ஷன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஏதோ சொல்லிட்டு போறாங்க. அடுத்து வந்து இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? அடுத்து தொல்காப்பியத்துக்கு போயிடலாம். சந்தேகம் இல்லை ஆசிரியை. ஓகே. தெளிவா இருக்கு. இப்போ ஆரம்பத்துல குழப்பமா இருந்துச்சு, இப்ப தெளிவா இருக்கு ஆசிரியை. ஆரம்பத்துல என்ன குழப்பமா இருந்துச்சு? இல்லை ஆசிரியை, நீங்க சொன்னீங்க அது வந்துட்டு ஒரு குடும்ப இது எல்லாம் ஒண்ணா இருக்கும் அப்படின்னு. முதல்ல புரியல, அப்புறம் புரிய ஆரம்பிச்சிருச்சு ஆசிரியை. அந்த கணக்கு அதான் பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் அந்த 3 எண் வந்து இன்னும் நிறைய இருக்கு. அந்த 3 எண்ணோட இது அந்த சுழற்சி அந்த 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 மேத்தமெட்டிக்கே அதுக்கு போனோம்னா. ஆனா அவரு போறாரு, அவரு இப்போ பயங்கரமா போய் முடிக்கிறாரு. எல்லா எண்ணையும் வந்து சுட்டி வளைச்சி, அதுதான் உண்மையிலேயே அவங்களோட புத்தகம் எல்லாமே 3000 ஆண்டுகள் எழுதினாருன்னு சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து இதை எழுதுறதுக்கு 3000 ஆண்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி வந்து வருது. சோ அப்ப அந்த நூலை நம்ம எடுக்கும் போது என்ன இருக்குன்னா, ஒரு கடித நூலா இருக்கு, ஒரு வானவியல் நூலா இருக்குது, ஒரு ஆன்மீக நூலா இருக்கு, எல்லா நூலும் சேர்த்து வச்சு ஒரு நூலா வந்து இருக்கு. மருத்துவ நூலாவும் இருக்குது, எல்லா நூலாவும் எழுதி வச்சிருக்காங்க. அப்பான் இருக்கு போங்க. இப்ப இருக்க ஏஐயும் அதை செய்ய முடியாது. அதுதான். சரி, அப்ப நம்ம வந்து தொல்காப்பியத்துக்கு போயிடுவோம். தொல்காப்பியம் வந்து நம்ம அன்னைக்கு விட்டது பிறப்பியல்ல. நம்ம அன்னைக்கு எதுல விட்டோம்? ஓகே. பிறப்பியல்ல வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அவர் வந்து ஆம், அந்த எப்படி காற்றுலாம் வந்து நிலை பெற்று வருது அப்படின்றத நம்மளுக்கு வந்து எடுத்து அழகா சொல்லிட்டாரு இல்லையா. முந்தி முதலா முந்து வழி தோன்றி அப்படின்னு சொல்றாரு. தொப்புள்ள இருந்து காத்து வந்து தலையிலையும் வந்து கழுத்துலையும் நெஞ்சிலையும் வந்து அந்த காத்து வந்து தங்கி, அதுக்கப்புறமா வந்து இந்த பல்லு இதழ் மூக்கு இதழோட முயற்சினால இந்த அன்னம் இதெல்லாம் ஏற்படுறதுனால நெறிப்பட எல்லா எழுத்தும் ஒவ்வொரு எழுத்துமா நம்மளுக்கு வந்து வருது அப்படின்ற ஒரு பொது இலக்கணத்தை வந்து அவர் வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு இந்த எழுத்து பிறப்பியல்ல நம்மளுக்கு வந்து சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த உயிரெழுத்துக்களை பத்தி நம்மளுக்கு வந்து பேசுறாரு. உயிரெழுத்துக்களை பத்தி அவர் எப்படி பேசுறாரு அப்படின்னா, அவ்வழி அவ்வழி அப்படி சொல்றாரு. அவ்வழி பன்னீர் உயிரும் தம்நிலை திரியா மிடற்று பிறந்த வழியின் இசைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அந்த அந்த வழியா வந்து இந்த 12 உயிர் எழுத்தும்
தம் நிலை திரியாமல் அப்படின்னு சொல்றாரு. தம் நிலை திரியா அப்படின்னு சொல்றாரு. அதோட நிலை வந்து திரியாம, ஏன்னா குற்றியலிகரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த நிலை தெரியுது இல்ல, அந்த மாதிரி இல்ல. தன்னோட மாத்திரை அளவு, அந்த குறில் நெடில் அளவெல்லாம் அது எதுவுமே திரியாம இது வந்து என்ன பண்ணுது, மிதற்றுனா கழுத்திலிருந்து கழுத்திலிருந்து பிறக்கிற அந்த காற்றுனால வந்து இந்த ஓசை வந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்றத வந்து அவர் சொல்றாரு. அப்ப இந்த உயிர் எழுத்துக்கள் எல்லாமே கழுத்திலிருந்து பிறக்குது அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்றாரு. இதுல அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா, அவற்றுள் அப்படின்றாரு. அவற்றுள் அ ஆ ரெண்டும் ஆயிரண்டும் அங்காந்து இயலும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல வந்து உயிரெழுத்துக்கள்ல இந்த ஆவும் இந்த 2 எழுத்தும் மட்டும் அந்த வாயை வந்து ஆணு அங்காய்க்கணுமா, ஆணு அங்காய்த்து அப்படி அங்காய்க்கிறதுனால பிறக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆமா தானே, இந்த ஆவும் ஆணு நம்ம வாயை திறக்கிறதுனால தானே பிறக்குது இல்லையா, அத வந்து அவர் சொல்றாரு. சோ அடுத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஈ இந்த 5 எழுத்துக்கள் இ ஏ ஐ, இந்த 5 எழுத்துக்களும் இந்த என இசைக்கும் அப்பால் 5ம் அவற்று ஓரன்ன அவைதாம் அன்பல் முதல் நா விளிம்பு உரல் உடைய அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 5 எழுத்துக்களும் இ ஏ ஐ, இந்த 5 எழுத்துக்களும் அங்காய்த்தலால தான் ஒலிக்குது அப்படின்றாரு. அங்காய்த்தல் தான் ஒலிக்குது, வாய் திறக்கறதுனால தான் ஒலிக்குது இது. ஆனா என்னதுன்னா, இந்த மேல் பல் இருக்கு இல்லையா, முதல் நா அப்படின்னு சொல்றாரு. முதல் நா அப்படின்னு சொல்றாரு. அன்னப்பல் முதல் நா அப்படின்றாரு. அன்னப்பல் முதல் நாள்னாக்கா இந்த மேற்பல் அடியில் இருக்கு இல்லையா, அதுல அந்த அடி விளிம்புல சென்று பிறக்குது அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம சொல்லி பார்த்தோம்னாவே தெரியுது, அப்படித்தான் அது வந்து பிறக்குது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வரி வடிவம் இல்ல அப்படின்னு சொன்னா கூட, இப்ப வரி வடிவமே அந்த ஆ இ ஊ சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வரி வடிவமே இல்ல அப்படின்னா கூட இவரு கொடுக்கிற இந்த இலக்கணம், இவரு கொடுக்கிற இந்த சவுண்டு, இத வச்சு நம்ம வந்து புதுசா ஒரு வரி வடிவத்தை கூட நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். ஆமா தானே. ஆனா இந்த ஒளி அவர் கொடுக்கிற இந்த நுணுக்கத்தை வந்து மாத்த முடியாது இல்லையா, எவ்வளவு நுணுக்கமா நம்மளுக்கு வந்து கொடுக்கறாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உ ஊ ஒ ஓ அவ் அப்படி சொல்றாரு. அனுமதிக்க சொல்றாங்க. கண்ணகியா, கண்ணகி வந்து ஓகே, அதான் ஷேர் பண்ணாக்கா நம்மளுக்கு தெரியாது. பண்ணிட்டாங்களா, ஜாயின் பண்றேன். கண்ணகி காண போயிட்டீங்க திடீர்னு கேட்டேன். ஓகே, அடுத்து வந்து 5 எழுத்துக்கள். எது, உ ஊ ஒ ஓ அவ்வு என இசைக்கும் அப்பால் 5ம் இதழ் குவிந்து இயலும் அப்படின்றாரு. உதடு குவிஞ்சாதான் இது வந்து சொல்ல முடியும் அப்படின்றாரு. இந்த உ ஊ ஒ ஓ அவ்வு இந்த 5ம் ஒலிக்கிறது, இதழ் குவிறதுனால தான் முடியும் அப்படின்றாரு. சொல்லி பாருங்களேன், உதட வந்து குவிச்சு சொல்லி பாருங்க, குவிக்காம சொல்லி பாருங்க முடியுதா அப்படின்னு. இல்லையா. அது மாதிரி அடுத்து வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உயிர்மை பிறப்பிற்கு ஒரு பொது விதியை வந்து முதல்ல சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தம் தம் தெரிவே சிறிய என்ப அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாரு. இப்ப சொன்னார் இல்லையா, அதே மாதிரிதான். ஆனா இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டாலும் அந்தந்த எழுத்துக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஒலிப்பு மாறுபாடு இருக்கு அப்படின்றத சொல்றாரு. தம் தம் திரிவே சிறிப எனவ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிறாரு. அடுத்து வந்து அவர் சொல்றது அன்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ன எழுத்துக்கள், அன்னம்னா நம்மளுக்கு என்னது, அந்த மேல இருக்கிற இது. சோ இப்ப இந்த அன்ன எழுத்துக்கள் அப்படின்றது முதல்ல இருக்கிற அன்னம், நடுவுல இருக்கிறது, கடைசியில இருக்கிறது, அது அன்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அடுத்து 3ம் வந்து முதல்னா, இடைனா, நுனினா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இக்கு இங்கு இருக்கு இல்லையா, இந்த ககார நகார முதல் அன்னம் அப்படின்னு சொல்றாரு. முதல் அன்னம் அப்படி முதல் அன்னத்துல தொட்டு வர்றது எதுன்னா இக்கு இங்கு. சொல்லி பாருங்க. அது வந்து எப்படின்னா, அடி அன்னத்தை
அடிநாக்கு அடி அன்னத்தை பொறுத்த பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னாக்க சொல்லுங்க சரியா இருக்கான்னு. ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் நம்ம அப்படியே நம்ப முடியாது இல்லையா? நம்மள தொல்காப்பியே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு போயாச்சு இப்ப நம்ம. அடுத்து வந்து இடைனா அப்படின்னு சொல்லும் போது இந்த இச்சு இஞ்சு இது இருக்கு இல்லையா, இந்த சகார நகார அப்படின்னு இது வந்து இடைனா அப்படின்னு சொல்றாரு. இடைனா அன்னம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடைனா மேல அந்த அன்னம் பொறுத்த இது பிறக்கும் அப்படின்றாரு. செஞ்சு பாருங்க, சொல்லி பாருங்க பாக்குறேன். இச் இஞ்சி சொல்லி பாருங்க. இடைனா கிட்ட தானே பொருந்துது நாக்கு, வேற எங்கேயும் பொருந்துதா? இல்ல இல்லையா, அங்கதானே பொருந்துது. ஓகே. அடுத்து வந்து நுனினா வந்து எதை பொருந்துது அப்படின்னு சொன்னா இன் அப்படின்னு சொல்லும் போது இந்த டகார நகாரம் நுனினா அன்னம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இட்டும் இன்னும் அந்த அன்னத்தோட நுனி பகுதி ரெண்டுமே நுனி தான். நுனி பகுதியை வந்து இந்த நாவோட நுனி பகுதியை பொருந்த இது வந்து பிறக்குது அப்படின்னு சொல்றாரு. அதையும் சொல்லி பாருங்க. இன் அப்ப அந்த முன்னுக்கு அந்த நாக்கும் நுனி தான், அந்த அன்னமும் அந்த மேல்வாய் முன்னுக்கு இருக்கிற பகுதி தான். அதுதான் வந்து அதை பொருந்ததான் அது வந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சொன்னார் இல்லையா, இக்கு இங்கு இச்சு இன்னு இட்டு இன்னு, இந்த 6 எழுத்தும் வந்து 3 வகை பிறப்பின அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 6 எழுத்துமே 3 வகையான பிறப்பு. இது 3மே ஆமா தானே? இந்த 6ம் வந்து 3 வகையான பிறப்பு. ஒண்ணு வந்து முதல்னா, ஒண்ணு இடைனா, ஒண்ணு கடைனா அப்படின்னு சொல்லிட்டு வகையாக வந்து இது சிறப்பா பிறப்புக்குது இல்லையா? அதனால வந்து அவ்வாறு எழுத்தும் 3 வகை பிறப்பினையே அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னம் இப்ப நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா, இந்த பிறப்பியல் எல்லாமே, இந்த பிறப்பியெல்லாம் இங்க தொட்டு அங்க தொட்டு இப்பெல்லாம் சொல்றாரு தெரியுமா? இது எல்லாம் பினிஷிங் எங்க தெரியுமா முடிக்கிறாரு அவரு? இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்லவே இல்ல. இதோட பினிஷிங் எல்லாம் பொருளதிகாரத்துல தான் முடியுது. இது எல்லாமே பொருளதிகாரத்துல தான் முடியுது. சோ இது வந்து பினிஷிங்கே இல்லை இது. ஆனா நம்மளுக்கு என்னன்னா, நம்ம இதை படிச்சுட்டு இதுதான் அதுதான் முடிச்சுட்டு நம்ம முடிச்சிடறோம். அதுதான். சோ அப்ப என்னது, பொறுமையா நம்ம வந்து படிச்சு முடிக்கிற வரைக்கும் பொறுமை காக்கணும். யாருதான் பொறுமை காத்து இதுக்கு ஃபுல்லா தொல்காப்பிய வகுப்பு முடிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். சரியா? ஓகே. அடுத்து வந்து அன்னம் நுண்ணிய பல்முதல் மருங்கில் நுனி பறந்து மெய் உற உற்ற சொல்றாரு. மெய் உற உற்ற தாம் இனிது பிறக்கும். அதனால இனிமையா பிறக்குதான். தகார நகாரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னம் நுண்ணிய பல்முதல் அப்படின்றாரு. அன்னத்தோட அருகில உள்ள மேற்பல்லுல பல்முதல் மருங்கில் அப்படின்றாரு. நுனி பறந்து, அந்த அடிப்பக்கத்துல நுனி வந்து பறந்து நல்லா அழுத்துதான். மெய் உற ஒற்ற அப்படின்றாரு. பறந்து நன்கு அழுத்த இந்த இத்து இந்து பிறக்குது அப்படின்றாரு. ஏதோ சொல்லி பாருங்க, இத்து இந்து அவர் சொல்ற மாதிரி நல்லா பறந்து அப்படியே நல்லா அழுத்தி பிறக்குதான்னு. அப்படியா? அப்படிதான் பிறக்குதா? அதான் அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதை சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அனரி நுனினா அன்னம் ஒற்ற ரகான் நகான் ஆயிரண்டும் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது என்ன சொன்ன, அனரி நுனினா அப்படின்னா என்னன்னா, இந்த அன்னத்தை கூட என்ன பண்ணுதான், நுனினா அண்ணாந்து போய் தொடுதான். அவர் அதுதான் சொல்றாரு, அனரி நுனினா அப்படின்னு சொல்றாரு. நுனினா அண்ணாந்து அன்னத்தை சென்று ஒற்ற தடவல்ல ஒற்ற வேற, தடவை வேற, வருட வேற. அதுவும் தனித்தனியா அவர் சொல்றாரு. ஒற்ற இன் ஆகிய 2ம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து அண்ணாந்து அன்னத்தை போய் ஒத்தி இற்று இன்னு பிறக்குதா செக் பண்ணுங்க. இன் அப்படின்னு சொல்லி அது போய் அண்ணாந்து போய் தொடுதா? அது ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஜம்ப் பண்ண மாதிரி போய் பட்டு
அது வந்து ஒற்றி திறக்குது அப்படி சொல்லி சொல்றாரு. எனக்கும் அப்படிதான் இருக்குது, உங்களுக்கும் அப்படி இருக்கா? ஓகே. அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ரகரம் அதாவது இரு இழு அத வந்து எப்படி சொல்றாருன்னா, நுனினா அணரி. நுனினா அதே மாதிரிதான் நுனினா அதுவும் அப்படிதான் அண்ணாந்து அன்னம் வருட அது வந்து ஒற்றன்னு சொன்னாரு. இது வந்து வருட வருட வருடனா தடவை வருடனா வருடனா தடவுறது தானே. தடவை இரு இழ் ஆகிய இரண்டும் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ரகரமும் லகரமும் அந்த மாதிரி தடவுதான்னு பாருங்க. வருடனா தடவுறதுதான். தடவி பிறக்குதான்னு பாருங்க. நுனினா அணரி அண்ணாந்து அன்னத்தை தொட்டு தடவி பிறக்குதான். ட்ரை பண்ணி பாருங்க, அப்படிதான் பிறக்குதான்னு. கரெக்டா இருக்கா? ஓகே. அடுத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நா விளிம்பு வீங்கி அப்படின்றாரு. வீங்கினா என்ன சொல்லுவாங்க, தடித்து. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். வீங்கி இருக்குன்னா என்னது, தடிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி வந்து இந்த நாவோட ஓரம் வந்து அப்படியே தடுமனா இருக்கிற மாதிரி அன்னப்பல் முதல் உற ஆவையின் அன்னம் ஒற்றவும் வருடவும் லகார லகாரம் ஆகிய இரண்டும் பிறக்கும் அப்படின்றாரு. அப்ப ஒற்றவும் வருடவும், ஒற்றது எது? லகாரம். லகாரம் வந்து ஒற்றுதான், லகாரம் வந்து வருடுதான். அப்ப லகாரம் லகாரம் ஆகிய ரெண்டும் பிறக்குது. அப்ப எப்படி பிறக்குது? நாவின் ஓரம் வந்து நாவோட ஓரம் வந்து அப்படி தடுப்பா, இந்த நாக்கு வந்து கொஞ்சம் தடுத்தா இருக்கிற மாதிரி போய் இடிக்குது. இப்ப அது மாதிரி இடிக்குதா பாருங்க. ஓரம் தடித்து மேல் பள்ளி அடிய வந்து ஒரு தடுப்பா தொடுது. அப்படியே மெலிசா தடுப்பா தொடுது. தடுப்பா தொட அப்ப வந்து இப்ப வந்து அதை என்ன சொல்றாங்கன்னா, இது கூட ஆசிரியர்களுக்கு நிறைய பேருக்கு சொல்ல தெரியல. லகாரத்தை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, குண்டுலா, அப்புறம் என்னலா, சின்னலாவா பெரியலாவா என்னமோ சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே கூடாது. லகரத்தை எப்படி சொல்லணும்? சிறப்பு லகரம் சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி சொல்லணும். இல்லைன்னா வந்து இப்படிதான் சொல்லணும், தொடு லகரம், வருடு லகரம். அப்படிதான் பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அப்படிதான் சொல்லி கொடுக்கணும், தொடு லகரம். ஏன்னா அது தொடுது இல்லையா? அது போய் அவர் மேல் பல்ல அடிய போய் தொடுது. இப்ப சொல்லி பாருங்க, லகரம் அப்படின்னு சொன்னா அது மாதிரிதான் தடுப்ப போய் அங்க தொட்டுட்டு வருது. அது அந்த இடம் நம்மளுக்கு தடிப்பான மாதிரி ஆயிடுது. அது வந்து தொட்டுட்டு வருது. லகாரம் சொல்லும் போது வருடிட்டு வருது அழகா. அப்ப இந்த மாதிரி ரெண்டும் பிறக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இனிமே சொல்லும் போது எப்படி சொல்லணும்? நம்ம லகரத்தை வந்து தொடு லகரம், அந்த அந்த லகரத்தை வந்து என்ன சொல்லணும்? வருடு லகரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா, இதழ் இயைந்து பிறக்கும். இதழ் இயைந்து, இதழ் வந்து இயைந்து, சரியா? இயைந்து பிறக்கும். இயைந்துன்னா என்னது? அப்படியே ஒட்டுறது இல்லையா? இயைந்துன்னா அப்படியே பொருந்துறது, அப்படியே ஒட்டுறது. பிறக்கும் பகார மகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இப்போ மாவும் சொல்லி பாருங்களேன். மேல் உதடும் கீழ் உதடும் அது தான், அதுக்குள்ளார இதழ் இயைந்து அது பொருந்துது, ரெண்டும் வந்து ஒட்டிக்கிட்டு தம்முள் பொருந்துறதுனால பகாரம் மகாரம் பிறக்கும். அப்ப சொல்லி பாருங்க, இப் இம் அப்படின்னா அது என்ன? அது இதழ் இயந்துதான் அது பிறக்குது இல்லையா? அதுவும் கரெக்டா அழகா சொல்லிட்டாரு. சரியா? இப்ப நம்மளுக்கு வரி வடிவமே தேவை கிடையாது. அவர் சொல்றது எதுவுமே நம்மளே கூட வரி வடிவம் ஏதாவது போட்டுக்கலாம். ஆனா ஒளியை தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. அடுத்து வந்து பல் இதழ், பள்ளி இதழ் இயைய வகாரம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மேல் பல் இருக்கு இல்லையா, அது வந்து கீழ் இதுல வந்து பொருந்த வகாரம் பிறக்குது அப்படின்றாரு. இப்ப இவ்வு சொல்லி பாருங்களேன். இவ்வு இவ்வு வா அப்படின்னு சொன்னோம்னா அந்த அந்த இயந்து தானே, அந்த மேல் பல்லும் அந்த கீழ் இதழும் என்ன பண்ணுது? பொருந்துது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அடுத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னம் சேர்ந்த மிடற்று எழு வழி இசை கண்ணுற்று அடைய யகாரம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க என்ன நடக்குது? இந்த நாக்கு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த நாக்கோட அடி மேல வாய் இருக்கு இல்லையா, அது வந்து அன்னத்தின் அடியை, அதாவது அன்னம் சேர்ந்த அன்னத்தின் அடியை பொருந்தி
அப்ப என்ன அது குரல் வலை மிடற்றுனா குரல் வலை தானே, மிடற்றுனா கழுத்து தானே, கழுத்து அந்த குரல் வலையில தானே. அங்க இருக்கிற தங்கிய காற்று வந்து எழுவழி காற்று வந்து மேல் வாயை நன்கு அப்படியே நல்லா அணைச்சி இசை கண்ணுற்று அடைய யகாரம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப யா பிறக்கும் போது இவ்வளவு நடக்குது, யகாரம் பிறக்கும் போது. ஏன்னா அது சிறப்பு, அந்த ஈ வந்து சிறப்புல சிறப்பு எழுத்துன்னு வேற அதை சொல்லுவாங்க. இந்த இந்த காற்று இந்த யகாரம் பிறக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இந்த இந்த 99வது இந்த இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். அதுவும் வந்து பொருளதிகாரத்தில் தான் நம்மளுக்கு வந்து முழு பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்து இதோட கிடைக்குது நம்மளுக்கு. ஏன் இதை இப்படி காத்து தங்கி இப்படி வந்து இப்படி பறக்குது, அந்த காத்து எங்க போய் தங்குது, அது நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள என்னென்னலாம் பண்ணுதுன்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து இது எல்லாமே உடம்பு உள்ளுக்கு என்ன பண்ணுதுன்றத வந்து நம்மளுக்கு வந்து விளக்கமா கொடுக்கும் போது அதுல வந்து அவ்வளோ சயின்ஸ் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா நம்ம பொறுமையா படிக்கணும், அதுதான். அப்புறம் கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னா, மெல்லெழுத்து ஆறும். மெல்லெழுத்து ஆறு என்னது? மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் நம்மளுக்கு வந்து தெரியும், இங்கு இன்னு இட்டு இன்னு, சரியா? இந்த ஆறும் பிறப்பின் ஆக்கம் சொல்லிய, சரியா? இந்த இந்த இடத்துல வந்து பிறக்கும் அப்படின்னு கூறப்பட்டுருச்சு, சரியா? அப்படி இருந்தாலும் கூறப்பட்டாலும் அப்படிலாம் கூறிட்டாலும் இங்க இருந்து தான் பிறக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது இந்த இந்த மெல்லின எழுத்துக்கள் ஆறும் என்ன பண்ணுது, மூக்குல, அதாவது மூக்கின் வலி இசை, மூக்குல நிலைப்பட்டிருக்கல காற்று, மூக்கு வலி, மூக்கின் வலி, மூக்குல இருக்கிற காற்று, இத வந்து அடிப்படையாகத்தான் இந்த எழுத்துக்கள்லாம் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மூக்குல வந்து காற்று நிலை பெற்று அதுல இருந்து தான் இந்த மெல்லின எழுத்துக்கள் ஆறும் வருது அப்படின்றாரு. அதுக்கு எங்கெங்கெல்லாம் வருதுன்னு நமக்கு சிறப்பா சொன்னாலும் அந்த மெல்லின எழுத்துக்கள் வந்து இப்படித்தான் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு, சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு நான் வந்து தொல்காப்பியத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சொன்னா குழம்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு, ஆனாலும் இன்னைக்கு ஒரு வெற்றி விழா என்னன்னா, நம்ம வந்து 100 பாடல்களை வந்து தொல்காப்பியம் நம்ம வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு வெற்றி விழா தான். இப்ப சொல்லுங்க பாக்குறேன், எதுவும் சந்தேகம் இருந்தா? தூங்காம இருந்தீங்கன்னா சரி எல்லாரும். தூங்கிட்டீங்களா எல்லாம்? பேசுங்கப்பா. ஓகேவா எல்லாம்? வேற எதுவும் இது இருக்கா? புரியல ஆசிரியை. அறவே புரியலையா? யாரு? சுசிலா, இது முத கிளாஸ்க்கு வந்தல அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்ததுல, இது இப்ப வந்து மூக்கின் வலி அதெல்லாம் தொண்டை, அது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. இல்லம்மா, இது வந்து தொல்காப்பியம், நான் முதையே சொல்லிடுறேன். இது இப்படித்தான் இருக்கும். இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ்ல வந்து எல்லாருக்குமே முழுமையா புரியலதான், புரியுதுங்களா? ஆனாலும் என்னுடன் பயணிக்கிறாங்க. ஏன்னா இந்த தொல்காப்பிய கிளாஸ் நடக்கணும், இதுல இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கணும் அப்படின்றதுல வந்து நாங்க ஒரு முடிவெடுத்து இது நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இல்ல இதெல்லாம் புதுமையா இருக்கு, கத்துக்கிறதுக்கு நிறைய புதுமையா இருக்கு. ஒரு ஆசிரியா இருக்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஆமா, நீங்க இத படிச்சுட்டே வந்தீங்கன்னா என்ன ஆயிடும்னா, ஒரு புரியல அப்படின்னு சொன்னா கூட அதுல இருந்து ஒண்ணு ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு தனி நாலேஜ் இருக்கும். என்ன இப்படிலாம் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்காங்க, நம்மளோட மொழி வந்து சும்மா வந்து ரெடிமேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கல. எஸ்ஏ ஒய்ஏயான்னு, புரியுதா? ஆமா தானே? ஸோ நம்மளுக்கு வந்து நுணுக்கமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து முடியறதும் வந்து இதோட பொருள்லாம் வந்து இன்னும் முடியாம தான் இருக்கு. ஸோ அவ்வளோ நுணுக்கமா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம அதையாவது புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த கிளாஸ்க்கு வரல அப்படின்னு சொன்னா அது கூட நம்மளுக்கு புரியாது தானே. ஏதோ நம்ம உயிரெழுத்து மெய்யெழுத்து நம்ம படிச்சுட்டு போறோம் இல்லையா? இப்படி தொல்காப்பியரு இப்ப இதெல்லாம் நம்ம வந்து வகுப்புக்கு வர்றதுனால தான் நம்மளுக்கு தெரியுது. அதுதான் வகுப்பு போரிங்கா தான் இருக்கும், நம்ம என்ன செய்யறது? இன்னும் வேற யாருக்கு ஒன்றும் புரியல? சொல்லுங்க பாக்குறேன்.
மகேஸ்வரன், மகேஸ்வரன் இன்னைக்குதான் வந்திருக்கீங்க போல இருக்கு. சத்தமே காணும் ரொம்ப நாளா. பேசவும் மாட்டாரு. அப்புறமா வாட்ஸ்அப் பண்ணுவாரு. வேலை அவருக்கு. அது தொல்காப்பிய வகுப்புனா சுசிலா போரிங்கா தான் இருக்கும் சுசிலா. இல்ல பரவாயில்ல, இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு இது ஒரு புது நாலேஜ் கத்துக்கலாம். ம் நான் நினைச்சு தொல்காப்பியம்னு சொல்லும் போது நிறைய நாங்க கவிதை படிக்கிறது எல்லாமே போரிங்கா தான் இருக்கிற படிப்பு தான். புரியுதுங்களா உங்களுக்கு? புதுமையா தமிழை பத்தி நிறைய கத்துக்கிறது. பாப்போம் பாப்போம், பயணிச்சு பாப்போம். ஆமா, ஓய்வா இருக்கும் போது கலந்துக்கோங்க கண்டிப்பா. அதான். ஏன்னா இது நீங்க வந்து கிண்டர்கார்டன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா உங்களோட நாலேஜ்க்கு வந்து உங்களுக்கு அது தேவைப்படும். ஓ, விஜயலட்சுமி வந்திருக்காங்க அந்த குரூப்ல இருந்து. ஆனா காணோம். வணக்கம் ஆசிரியை. வணக்கம்மா. கொஞ்சம் தாமதமா தான் இணைஞ்சேன் ஆசிரியை. புரியலையா? புரிஞ்சுக்க முயற்சி செய்யறேன் ஆசிரியை. நன்றி நன்றி. ஏன்னா இது முன்னைக்கே இந்த பாடலாம் நீங்க ரொம்ப படிச்சுட்டனால, நான் கடைசின்னு வந்தனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ, இது கடைசி இல்ல, இப்பதான் 100 பாடல். மூணாவது பண்ணிட்டீங்க. ம் நிர்மலா இப்ப 100 நிர்மலா கண்ணகி எல்லாம் இருக்காங்க. கூடயே பயணிக்கிறீங்க. உங்களோட இது சொல்லுங்க, புதுசா வந்திருக்க உங்களுக்கு. நிர்மலா. வணக்கம் ஆசிரியை. நிர்மலா புரியுதா? நிர்மலா இல்ல ஏதோ கிளாஸ்க்கு வந்தேன்ட்டு ஓடிட்டு இருக்கா நிர்மலா? இல்ல ஆசிரியை, எனக்கு புரியுது ஆசிரியை. ஏன்னா நான் STPMல தமிழ் எடுத்திருக்கேன்ல, அதுல எனக்கு நிறைய இலக்கணங்கள் தெரியும். ஏன் அதோட விதிகள் இப்படி அமைஞ்சிருக்குன்றது எனக்கு தெரியாது, விளக்க தெரியாது. இப்ப நீங்க இந்த தொல்காப்பியத்துல சொல்றப்ப அதோட இலக்கண விதியை அதுதான்ற மாதிரி இருக்கு. தொல்காப்பியர் கூறின அந்த இலக்கண விதி வந்து அதுதான், அப்படித்தான் அமையணும், அப்படித்தான் இருக்கணும்னு ஒருத்தவங்ககிட்ட கூற முடியும். பயனா இருக்கு தானே உங்களுக்கு? போரிங்கா இல்லல்ல? இல்ல எனக்கு வந்து ஒரு நாலேஜ், தகவல் கிடைச்சிருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆசிரியை. ஏன்னா எனக்கு இதுல ஆர்வம் இருக்கு கத்துக்கணும்னு. ஓகே ஓகே, அப்படின்னா சரி. அது என்னன்னா, நம்ம கிளாஸ் நடத்தும் போதே ஒரு மன உளைச்சல் ஆயிடுது. ஐயோ, இது எல்லாருக்கும் எப்படி வருவாங்களா அதுவா அப்படியே தொல்காப்பியனா ஓடிடுவாங்களே உளுந்தடிச்சுக்கிட்டு. இது ஒரு சவாலா தானே இருக்கு. அவரு இவர் இருக்காருல்ல, கனிமொழி குப்புசாமி, அவர் வந்து அந்த பிரிக்ஃபீல்ட் அங்க வந்து யாப் இலக்கணம் நடத்தினாரு. வந்து அந்த விழா தொடங்கும் போது யாப் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு கடைசியில ஒரு 4 வகுப்பு 3 வகுப்பு தான் 2 பேரு ஒரு ஆளு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அவர் சலிக்கவே மாட்டாரு. போல இருந்து வருவாரு அதுக்கு. எப்படியும் அது 2 பேரும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். ஐயோ, அவ்வளவு தூரம் வரீங்க. அவர் சொந்த காசு போட்டு வருவாரு தெரியுமா அவரு. அப்படிலாம் வந்துட்டு செஞ்சுட்டு போவாரு, பாத்திருக்கேன் நானு. இல்ல ஆசிரியை, வர்றவங்க வரட்டும், வராதவங்க நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆர்வம் உள்ளவங்க வருவாங்க. அப்புறம் எண்ணிக்கையை பாக்குறத விட யார் வராங்கன்னு பார்த்து நம்ம சொல்லி கொடுக்கறது ஆர்வம் உள்ளவங்களுக்கு பாத்துக்கலாம். இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு முடியல. அது ஆமா, உங்களுக்கு கடைசியா நிகழ்ச்சி முடிஞ்சேன்னா ஒரு பரிசு தான் கொடுக்கணும். பிள்ளைய வச்சுக்கிட்டே நீங்க தொல்காப்பியம் படிக்கிறீங்க, முக்கியதான். சரி. அடம் படிக்கிறானா? சரி. இப்பதான் கலரிங் சொல்லி கொடுத்தா சரியா வரலையா, அதுக்கு ஒரு அழுவ, எதா இருந்தாலும் கொஞ்சம் அழுவ வந்துருது. பிடிவாதம் இல்ல, முடியலன்னா அந்த ஒரு அழுவ, ஐயோ என்னால முடியல, நான் செய்யறேன் வரல, அந்த ஒரு இது. இப்ப அதுதான் வரலையா, அதுக்கு ஒரு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரி, வரலன்னா அது கழுவையா? ஓகே, அப்ப வகுப்பு முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? அடுத்த வாரம் சந்திக்கலாம், சரியா? ஓகே, நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி.
கையே வேற எதுவும் கிளாஸ் நன்றி ஆசிரியை. நன்றி நன்றி பிரவீன்யா. நன்றி அம்மா. நன்றி நன்றி.